ஹலோ ட்ரேடர்ஸ், இன்றைக்கி நம்ம எம்எஸ் இண்டிகேட்டரோட டுட்டோரியல் பார்க்கலாம். எப்படி இந்த இண்டிகேட்டர் நம்ம வந்து ட்ரேடிங் யூஸ் பண்ணுறோன்றத வந்து இந்த ஃபுல் அண்ட் ஃபுல் வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ இந்த ட்ரேடிங் வியூ போயிட்டு என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு இண்டிகேட்டர் செக்ஷனில் எம்எஸ் இண்டிகேட்டர் நம்ம சூஸ் பண்ணிக்கணும். நான் ஆல்ரெடி வந்து நான் ஃபேவரட்டில் ஆட் பண்ணியிருக்கேன் எம்எஸ் இண்டிகேட்டர் சொல்லிட்டு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து அந்த எம்எஸ் இண்டிகேட்டர் வந்து நம்ம சூஸ் பண்ண நெக்ஸ்ட்டு நம்ம என்ன வரோம்னா வந்து உங்களுக்கு வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து உங்களுக்கு 3+3+ டோட்டலாக வந்து உங்களுக்கு வந்து இந்த 6 லைன்ஸ் வரும் ஃபஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு டாட்டட் லைன் வரும். ஸோ இந்த ஃபஸ்ட்டு வரத வந்து இந்த ஃபஸ்ட்டு என்ட்ரி சொல்லிட்டு சொல்லுவாங்க. இந்த ஃபஸ்ட்டு என்ட்ரியில் பார்த்தீங்கன்னா வந்து 3 லைன்ஸ் இருக்கும். ஒன்று ரெட் லைனு, ஒன்று க்ரீன் லைனு, ஒன்று பர்பிள் லைன். நெக்ஸ்ட்டு செகண்ட் என்ட்ரி அகைன் ஒரு ரெட் லைனு, ஒரு க்ரீன் லைனு, ஒரு பர்பிள் லைன் இருக்கும். ஸோ அகைன் டாட்டட் என்ட்ரி சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ் இருக்கும். ஒரு எனேபிள் சொல்லிட்டு ஒரு லைன் இருக்கும். என்ட்ரின்னு ஒரு லைன் இருக்கும். டார்கெட் 1, டார்கெட் 2, டார்கெட் சொல்லிட்டு ஒரு லைன்ஸ் இருக்கும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு வந்து இந்த லைன்ஸை வந்து ஸோ ஃபஸ்ட்டு இந்த எம்எஸ் இண்டிகேட்டர் செட்டிங்ஸில் போய்ட்டு நம்ம என்ன பண்ணோம், ஸ்டைலில் இந்த லைன்ஸை வந்து டிசேபிள் பண்ணிடணும். டிசேபிள் பண்ணிவிட்டு ஏன் அந்த டிசேபிள் பண்ணுறத வந்து நான் லாஸ்ட்டில் சொல்கிறேன் உங்களுக்கு, எதுக்காக நம்ம டிசேபிள் பண்ணுறோன்னு. நெக்ஸ்ட்டு ஃபர்தராக நம்ம என்ன பண்ணணும், அகைன் யூ கேன் கோ டு இன்புட். இந்த இன்புட்டில் போய் நீங்கள் என்ன பண்ணுங்கள், இங்கே இந்த பை ட்ரிகர் லெவல் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே இந்த சேஃப் என்ட்ரி, பை அபோவ் என்ட்ரி, டார்கெட். ஸோ இந்த 4 பேராமீட்டர் இருக்கும். நம்ம என்ன பண்ணோம், ஃபஸ்ட்டு சேஃப் என்ட்ரி சூஸ் பண்ணிக்கணும். இந்த சேஃப் என்ட்ரி சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஓகே கொடுக்கணும். ஓகே கொடுத்த உடனே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த ஃபஸ்ட்டு 6 லைன்ஸில் அந்த ஃபஸ்ட்டு செட் ஆஃப் என்ட்ரியில் அந்த க்ரீன் லைன் ஆகும், பிளாக் லைனாக மாறிடும். ஓகேங்களா, அதான் வந்து நமக்கு வந்து இண்டிகேஷன் பிளாக் லைனாக மாறிடும். இப்போ பாருங்கள், அந்த கேண்டில் பாருங்கள். இந்த கேண்டலில் வந்து வென்எவர் த க்ரீன் கேண்டில் க்ளோஸ் அபோவ் த பிளாக் லைன், ஓகே, உங்களுக்கு வந்து அந்த பை இண்டிகேட்டர் கிடச்சிச்சு. ஓகேங்களா, அப்போ நம்ம என்ன பண்ணீங்க, அந்த 5 மினிட்ஸ் கேண்டில் வந்து அந்த பிளாக் லைன் மேலே க்ளோஸ் வச்சு நீங்கள் என்ன பண்ணலாம், நீங்கள் என்ட்ரி எடுக்கலாம். இப்போது நாங்கள் என்ட்ரி எடுக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள், நான் என்னோடய என்ட்ரி வேல்யூ பாருங்கள், 227, அப்ராக்சிமேட்டாக 230 நான் என்ட்ரி எடுக்கிறேன்னு வச்சுக்கலாம். ஸோ என்னோடய டார்கெட் வந்து 246. ஸோ இப்போது சேஃப் என்ட்ரியில் நமக்கு என்ட்ரி கிடச்சிச்சு. ஆல்மோஸ்ட் ஒரு 15 பாயிண்ட் கிடச்சிருக்கு. ஸோ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், நம்ம எம்எஸ் இண்டிகேட்டரில் செட்டிங்ஸில் போயிட்டு பை அபோன்ற வந்து நம்ம சூஸ் பண்ணுறோம். சூஸ் பண்ணிட்டு நீங்கள் ஓகே கொடுக்கணும். ஓகே கொடுத்த உடனே உங்களுக்கு அந்த பிளாக் லைன் பார்த்தீங்கன்னா வந்து இந்த செகண்ட் என்ட்ரியில் இந்த ரெட் லைன் மேலே பிளாக் லைன் வந்து எனேபிள் ஆகிடுச்சு. ஸோ அகைன் சேம் பிரின்சிபல் தான். வென்எவர் த 5 மினிட்ஸ் கேண்டில் க்ளோஸ் அபோவ் த பிளாக் லைன், ஸோ யூ கேன் டேக் என்ட்ரி. இதுதான் நம்மளோட கண்டிஷன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு ஆல்மோஸ்ட் என்னோடய என்ட்ரி என்ன கிடச்சிருக்கு, ஆல்மோஸ்ட் அரௌண்ட் ஒரு 285 வச்சுக்கலாம். ஸோ 302. ஸோ அரௌண்ட் ஒரு 17 பாயிண்ட்ஸ் வந்து எனக்கு என்ட்ரி கிடச்சிருக்கு. சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் அதே ஒரு சேம் ஸ்ட்ரைக் ப்ரைஸ்லேயே வந்து நமக்கு வந்து ஸோ டிஃப்ரெண்ட் பிளேஸில் நமக்கு வந்து என்ட்ரி கிடச்சிருக்கு. ஓகே. ஸோ அகைன் இது முடித்த உடனே நான் என்ன பண்ணுறேன், நெக்ஸ்ட்டு அகைன் ஐ கோ டு தி எம்எஸ் இண்டிகேட்டர். அகைன் ஐ சூஸ் த என்ட்ரி ஆப்ஷன். ஸோ நான் என்ட்ரி ஆப்ஷன் சூஸ் பண்ண உடனே எனக்கு என்ன பண்ணுறேன், இப்போ என்ன பண்ணுறேன், நான் லைனை வந்து எனேபிள் பண்ணுறேன். ஸோ ஆல்ரெடி வந்து ப்ரீவியஸில் வந்து டிசேபிள் பண்ணியிருந்த லைன்ஸ் என்ன பண்ணுறேன், இப்போ இந்த டாட்டட் லைன்ஸை மட்டும் எனேபிள் பண்ணுறேன். இப்போ இந்த டாட்டட் லைன் எனேபிள் பண்ண உடனே எனக்கு என்ன வருதுன்னா, இங்கே ஆல்மோஸ்ட் அந்த டாட்டட் லைன் வந்து எனேபிள் ஆகிடும். அந்த லைன் வந்து அந்த 6 லைன்ஸுக்குள்ளவே எனேபிள் ஆகலாம், இல்லை மேலே வரலாம். டிபெண்ட்ஸ் அப்போ அந்த கேண்டில், அந்த ஃபஸ்ட்டு 30 மினிட்ஸ் இருக்கிற கேண்டிலை பொறுத்து வந்து நமக்கு வந்து மாறும் அந்த லைன்ஸு. ஸோ அதனால தான் வந்து கிளம்ஸியாக இருக்குங்க. அதை என்ன பண்ணேன், நான் ஃபஸ்ட்டு வந்து அதை டிசேபிள் பண்ணி வச்சுருந்தோம். இப்போ என்ட்ரி வேணும்னா நம்ம என்ன பண்ணலாம், நம்ம எனேபிள் பண்ணிக்கலாம். இப்போ எனேபிள் பண்ண நம்ம அகைன் சேம் பிரின்சிபல், ஒரு பிளாக் லைன் ஒன்று ஃபார்ம் ஆகிடும். பிளாக் லைன் ஃபார்ம் பண்ண உடனே அகைன் அந்த கேண்டில் 5 மினிட்ஸ் கேண்டில் பிளாக் லைன் மேலே க்ளோஸ் வச்சுச்சுன்னா நம்ம என்ன பண்ணலாம், ஸோ யூ கேன் கோ ஃபார் என்ட்ரி. ஓகே. ஸோ யூ கேன் வெயிட் ஃபார் டார்கெட். ஸோ நீங்கள் என்ட்ரி எடுக்கும்போது என்ன பண்ணுங்கள், ஸ்டாப் லாஸில் வந்து நீங்கள் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. பிகாஸ் எப்போ என்ட்ரி எடுத்தாலும் உங்களோட ஸ்டாப் லாஸை டிசைட் பண்ணிங்க. ஸ்டாப் லாஸ் டிசைட் பண்ணாமல் நீங்கள் என்ட்ரி எடுக்காதீங்க. ஓகேங்களா. சப்போஸ் எனக்கு என்ட்ரி கிடைக்கல சார், எனக்கு இது வந்து விக்கு மாதிரி வச்சுட்டு படுதுன்னா அது என்ட்ரி கிடையாது. ஓகேங்களா. எப்போ வந்து க்ளோஸ் வைக்குதோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக எனக்கு வந்து எங்கள் இண்டிகேட்டரில் பைன்னு சொல்லிட்டு ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகிடும். ஓகே, அதான் வந்து கன்ஃபர்மேஷன். அந்த பைன்றது கன்ஃபர்மேஷன் கொடுத்துச்சுன்னா ஸோ யூ கேன் டேக் என்ட்ரி. ஓகே. ஸோ ஃபைன். ஸோ இது வந்து ரொம்ப ஃப்ரீயாக நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணலாம். ரிஸ்க்கு ஃப்ரீ.
ஓகே. டென்ஷன் இல்லாம என்ன பண்ணலாம் நீங்க ட்ரேட் பண்ணலாம். ஓகே. ஃபார் மோர் டீட்டெயில்ஸ் ப்ளீஸ் கான்டாக்ட் திஸ் நம்பர். தேங்க் யூ.